ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. ஜானகி எல்லாரும் யோசிச்சிட்டே இருக்காங்க. கதிர் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஏங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு ஜானகி அம்மா கேட்கும்போது, கதிரை நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா? இவன் பார்க்குற வருமானத்தில் என் பொண்ணை எப்படி நல்ல விதமாக பார்த்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இவனை நான் படிக்க வச்சேனா வைக்கலையா? என் பொண்ணுங்களை எப்படி பார்த்துக்கிட்டனோ அதே மாதிரி தானே கதிரையும் பார்த்துக்கிட்டேன். சென்னை பட்டணத்தில் ரொம்பவே கை நிறையா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். நானும் இவனுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணா என்ன பண்ணியிருக்கணும்? நல்லபடியாக என் பொண்ணை வச்சு காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லி என் மனசை மாற்றிருக்கணும். இவன் 10,000 ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான் மாதம் மாதம். அதில் தனாவை எப்படி நல்ல விதமாக பார்த்துக்க முடியும்? எனக்கு அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ரகுராம் கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. மச்சான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கதிர் இப்படியே இருக்க மாட்டான். அவன் நல்லா படித்த பையன், மேலேறி வந்துடுவான். நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. தனாவும் கதிரும் ரொம்ப கஷ்டப்படணுன்னா நான் நினைக்கவே இல்லை. அவன் ஏதாவது சாதிக்கணும். எதுவுமே செய்யாமல் காலங்காலத்துக்கும் இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுதான் எனக்கு ஆதங்கமாக இருக்குது. இவன் மனசை மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இவன் போகிற பாதை ரொம்ப தப்பாக இருக்குது. அதை மாற்றுங்க. இவனும் ரகுராம் மாதிரி இல்லை, ரகுராமோட மாப்பிள்ளை இவர் தானே பேரை சம்பாதிக்கணும். எதுவுமே இல்லாமல் இப்படியே இருந்தானா என் வெறுப்பை தான் இவன் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறான். என் பொண்ணு கஷ்டப்பட கஷ்டப்பட எனக்கு எப்படி இவங்களெல்லாம் ஏற்றுக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு அவர் மட்டுக்கும் போகிறாங்க. மாமாவோட கோவம் பொண்ணை நல்லபடியாக வாழ வைக்கணும் தான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக கதிர் தூங்காமல் யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம மாயா வீட்டை விட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஏதாவது தொழில் ஆரம்பிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாயா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. டேய், நான் சொல்லி விட்றேன்டா, அங்கே கடனாவது வாங்கடா. இல்லை மாயா, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேணாம். நான் சொந்த காலில் நின்று அவங்க பொண்ணை நல்ல விதமாக பார்த்துக்கணும் தான் ரகுராமோட ஆசை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எதுக்காக நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் வாங்கணும்? டேய், நம்ம எல்லோரும் ஒன்று தானடா. அவர் வேணால் தப்பாக நினைக்கலாம், எனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே. ஓகே மாயா, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பத்மா பார்வதியெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால் வேணாம், இது என்னோட தன்னம்பிக்கை. சூப்பர்ரா, நிச்சயம் நீ முன்னேறி வருவ, அதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம மாயாவும் ஜானகி அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கதிர் பாவம், அவனுக்கு நம்மளை விட்டால் என்ன இருக்குது, ஏன் தான் ரகுராம் புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பெரியப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கதிர் ஏதாவது ஒரு பண்ணி வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாதிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு நம்ம தனாவை விட்டு பிரிஞ்சு நம்ம ஊருக்கு பழையபடி போனால் நிச்சயம் ஒரு 70,000 75,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் அப்படின்னா தனாவும் என் கூட வந்துடுவா. அவளுக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் அவங்க அப்பாவை பார்த்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க நம்ம தனா. என்ன இவன் வந்ததுலேருந்து சரியில்லையே, தூங்காமல் இப்படி யோசிச்சுட்ருக்கான். ஒரு வேளை நம்ம இது மாதிரி கஷ்டப்படுறோங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கானோ? சரி, காலையில் அவனை ஃபாலோ பண்ணுறது தான் முழு வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தனா திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசித்து ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷனை வாங்கலான் இருக்காங்க. நம்ம ஓனரை பார்ப்போம். அவர் ரொம்ப தங்கமானவர் தான். அவர் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி நம்மளும் ஒரு குட்டியாக கடை ஆரம்பித்தா நமக்கும் வருமானம் நல்லபடியாக வரும். அதுக்கப்புறம் ரகுராமோட மாப்பிள்ளை கதிர் தானே, அவரும் நல்லா சொல்லுவாப்பில். முதல்ல தனாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே ரகுராம் நம்ம மேலே இருக்கிற கோபம் எல்லாமே தீந்துருங்கிற மாதிரி கதிர் கரெக்டாக யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அவர் ஓனரை பார்க்கலான்னு போகிறப்ப கதிர் என்ன ஏதோ ஒரு பேப்பரை வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான். அந்த பேப்பரில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. நம்ம தனாவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. காலையிலேருந்து நானும் கேட்டுட்ருக்கேன், அவன் எதுவுமே சொல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப அவங்க ஓனர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நின்னோடனே, சார், எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ண முடியுமா? சொல்லுப்பா, நீ தான் நம்ம ரகுராமோட மாப்பிள்ளையாச்சே. இல்லை சார், மாப்பிள்ளைன்னு சொல்லிவிட்டு நான் எந்த விதமான சலுகையும் எதிர்பார்க்கல சார். சரிப்பா, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் என்னை சொந்த காலில் நிற்க வைக்கணும்னு பார்க்குறாங்க. அப்படி நின்னாதான் அவங்க பொண்ணு நல்லபடியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரும் ஏற்றுப்பாங்க. நான் கேட்குறத நினச்சி உங்களுக்கு கோவம் கூட வரலாம். இல்லைப்பா, உன்னை நினச்சி எனக்கு கோவமாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், நான் உங்கள் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கன்னா
என்னோட சூழ்நிலை அது மாதிரின்னு கதிர் வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ சின்ன பையன்ப்பா, என் வயசு வர வரைக்கும் நீ காத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன வேணும்? உங்களை மாதிரி நானும் கடையை வந்து ஆரம்பிக்கணும். சூப்பர் தம்பி, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, கதிர் வந்து இதுக்காக தான் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரிலாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கானா தொழில் ஆரம்பிக்கணும்னு. இதை என்கிட்ட சொல்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சார் அதுக்கு என்ன தேவைப்படும்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல 10க்கு 10 கடை ஏதாவது தேவை தம்பி, அது கூட ஏதாவது பிடிச்சிக்கலான்னு வச்சுக்கிங்க. ஆனால் இப்போதைக்கு முதல்ல 10 லட்ச ரூபா தேவைப்படும். அதில் 5 லட்ச ரூபா மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா போதும். நான் உனக்கு பேசி அப்புறம் மாத தவணையில் பாக்கி இருக்கிற பணத்தெல்லாம் கட்டிடுவேன்னு சொல்லி நான் உனக்கு உத்தரவாதம் தந்துடுறேன். முதல்ல 5 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணு. நம்ம முதல்ல என்னோடய டீம் கிட்ட பேசி உனக்கு தனியாக ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார், இதனால் உங்களுக்கு எதுவும் மன கஷ்டம்லாம் இல்லையே, இப்படி தனியாக விட்டுட்டு போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தால் சொல்லுங்கள் சார், யாரோட வெறுப்பையும் இனிமேட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு என் மனசில் தெம்பு இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நல்லா வந்தால் எனக்கு சந்தோஷந்தான்ப்பா. நல்ல பசங்களாம் நல்ல விதமாக வந்து வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லும்போது 5 லட்ச ரூபா கதிர் எப்படி வந்து ரெடி பண்ணுவான்? அவனுக்கு 500 ரூபாய்க்கு செலவு பண்ணணுன்னாலே யோசிச்சுட்டு இருப்பானே. அவனுக்கு வேறு சம்பளம் 10,000 தான். இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சரி நமக்கு தெரிஞ்சவங்கள போய் சந்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சத்தம் கேட்குற வண்டியில் ஒருத்தர் வந்து வந்துட்டுருக்காரு. சாருன்னு சொல்லிட்டு வழியில் வந்து நிப்பாட்டுறாங்க. பேப்பரில் எழுதி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. நான் இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்லலாம் விளாண்டுட்ருக்கேன், எனக்கு ஏதாவது கிடைக்குமா சார்? நாங்கள் தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஏம்மா, நீ ஆல்ரெடி ஏகப்பட்ட கப்பெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்கல? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உனக்கு செய்யாட்டா வேறு யாருக்கு செய்வோம்? பிஏட்ட வந்து கேட்குறாங்க. காலையில் நான் எப்போ ஃப்ரீ? ஒரு 11:30 மணி 12:30 மணி வாக்கில் ஃப்ரீயாக இருப்போம். சரி, உங்களுக்காக சீக்கிரம் வாங்க 12 மணிக்குன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே அவங்க மட்டும் வண்டி ஏறி போகிறாங்க. அந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு தனா வந்து கரெக்டாக 12 மணிக்கு வந்து நிற்கிறாங்க. உள்ளே வர சொல்கிறாங்க. உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பேப்பரை ஆல்ரெடி கொடுத்ததுனோடனே எல்லாத்தையும் வந்து படிச்சிடுறாங்க. உனக்கு 5 லட்ச ரூபா வேணும் அவ்வளோதானம்மா? ஆமாம் சார், அந்த உதவி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கும். உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன்? நீ ரகுராமோட பொண்ணு, அதுக்காகலாம் செய்யலை, உன்னோட திறமைக்காக தான் செய்கிறேன். நீ இது மாதிரி போட்டியில் ஏகப்பட்ட போட்டியில் ஜெயிச்சதுனால உனக்குன்னு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும், அதுக்காக உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்ச ரூபாயை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு வட்டியே கிடையாதுமா, நீ அசலை மட்டும் கட்டினா போதும், அதுவும் இப்போ இல்லை 5 வருஷம் கழித்து கூட நீ கட்டலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என் புருஷன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவான் சார், அது உங்கள் ஆசீர்வாதத்தினால தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. கதிர் வந்து அவங்க தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்குறாங்க. 5 ரூபா மாயாட்டியும் ஜானகிட்டையும் கேட்டால் கண்டிப்பாக சொடக்கு போடுற நேரத்தில் கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க பொண்ணை நல்லபடியாக வந்து வாழ வைக்க அவங்க அக்காக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பணத்தை கேட்டால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம தானா பணத்துலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்மளால் முயற்சி பண்ண தான் முடியும், ஆனால் யார் நம்மளை நம்பி பணம் தருவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப கதிர் முன்னாடி தான் மஞ்சப்பை இருக்குது. டே கதிர், அந்த மஞ்சப்பையை பாடுறா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இதில் என்ன இருக்குது? சும்மா பார்க்காம பேசாத, பார்க்க போறியா இல்லையா? பொண்டாட்டி சொன்னால் கேட்க மாட்டியா? என்ன தானா நீ இம்சை பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி பொய்யை திறந்து பார்த்தா ஒரு 10 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயோ பணம் இருக்குது. இதை பார்த்தோன்னா கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏது தனாங்கிற மாதிரி கேட்குறாங்க. தனா